வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஓர் அலசல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ SA20 நடந்துகிட்ருக்கோம். நம்ம எல்லோரும் முன்னாடி அப்டேட் பார்த்துட்ருக்கோம். முழு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நிறைய அப்டேட் இருக்குங்க. இதில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் பிளேயரு யார் யார் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம். அதில் நம்ம பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் ஒரு டீம் இருக்குது. அதில் நம்ம செர்ஃபன் ருதர்ஃபோர்டு விளாட்றாரு, டெவலப்பர்ஸ் எல்லாம் விளாட்றாரு. அது அப்புறம் பார்ப்போம். செர்ஃபன் ருதர்ஃபோர்டு விளாட்றாரு. அவர் நம்ம ட்ரேட் மூலமாக நம்ம எடுத்தோம். அப்போதைக்கு அவர் ஃபார்ம்லேயே இல்லை, வெறும் டக் அவுட் ஆகிட்டு தான் நம்ம குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் எல்லா மேட்ச் விளாண்டுருக்காருங்க, எல்லா லீக்லையும் போய் விளாட்றாருங்க. பாருங்கள், 22 பால் 47. இதுக்கு முன்னாடி MI கேப்டனோட நல்ல நாக்காருனாரு, ஜெயிக்க வச்சார், ஓவர் போட்டு 4 விக்கெட் வேறு எடுத்தார். அதை பார்த்துருப்போம். சரியான ஃபார்மில் இருக்காருங்க செர்ஃபன் ருதர்ஃபோர்டு. நம்ம எடுத்தப்போ ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப அவுட் ஆகிட்டே இருந்தார், டக் அவுட் அதிகமாகிட்டு இருந்தார். நல்ல ஃபார்மில் இருக்காருங்க, நமக்கு ஒரு நல்ல அடிஷன். அடுத்து நம்ம சன்ரைசர்ஸ் கேப்பில் நம்ம அது ஒரு டீம் இருக்குது. அது நம்ம ஸ்டப்ஸு கேப்டன், அதை கீழே விளாட்ற குயினியன் டிகாக்கு. நம்ம இந்தியாவில் ஆரம்பித்த T20லேருந்து அடுத்து தொடர்ந்து எல்லா மேட்ச்லும் நல்ல ஒரு மேட்ச் மட்டும் அடிக்காது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் மட்டும் 70 வச்சுருக்காருங்க. நல்ல ஃபார்மில் இருக்கார். நம்ம மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் விளாண்டுருக்காரு. 1 கோடிக்கு இவர் எடுத்த ஆக்ஷனில் வேறு யாருமே போட்டி போடல இவருக்கு. நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கார். அருமையான பேருங்க, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. நம்ம முன்னாடி விளாண்டுருக்காரு, நல்ல அனுபவம் உடையது. இவர் இருக்கப்போ நம்ம கப் அடித்தோம். பாருங்கள், நேற்று மேட்ச்சில் அவர் என்ன பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிராக நேற்று என்ன விளாடுறாங்க, 79 ரன் 41 பால் 5 4 6 6 பேஸ்டாக அடிச்சிருக்காங்க. ஆனால் இவர் எல்லா மேட்ச் அடிக்கிறாங்க. இதான் குயினியன் டிகாக்கோட ஸ்பெஷல். ஃபார்முக்கு வந்துட்டானா அவரை தடுக்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.